ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 எடுத்துக்காட்டு 4.5 என்ன கொடுத்துருக்கோம்? ஏபிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் பிசி ஈக்குவல் டு 65 டிகிரி, ஏசி ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள முக்கோணம் ஏபிசி வரைந்து அதன் உள்வட்டம் வரைக, அதன் உள் ஆரத்தை அளந்து எழுதுக சொல்லிட்டாங்க. முதல்ல ஏபிசி ஒரு முக்கோணம் 3 அளவு கொடுத்துருக்காங்க. 3 அளவுகள் இருந்தால் நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிடலாம். அந்த முக்கோணம் வரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்து உள்வட்டம் வரையும். படி 1, ஏபிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் பிசி ஈக்குவல் டு 65 டிகிரி, ஏசி ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள முக்கோணம் ஏபிசியை வரைய வேண்டும். எப்படி வரையணும்? முதல்ல ஸ்கேலை வச்சு ஏங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு ஏயிலிருந்து 6 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி பிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஏபிங்கிற லைனை வரைஞ்சிடணும். அடுத்து பியில் பாகைமானியை வைத்து 65 டிகிரிக்கு மார்க் பண்ணி ஒரு லைனை நீட்டி விடணும். அடுத்து ஏயிலிருந்து 7 சென்டிமீட்டர் அளவு எடுத்து காம்பஸை ஒரு ஆர்க் அடிக்கணும். இந்த லைனும் அந்த ஆர்க்கும் கட் பண்ணுற பாயிண்ட்டு சின்னு நோட் பண்ணிக்கிறணும். ஸோ ஏபிசிங்கிற முக்கோணம் வரைஞ்சிட்டோம். அடுத்து படி 2, இந்த கோணம் ஏக்கும் கோணம் பிக்கும் இருசம வெட்டி வரையணும். எப்படி இருசம வெட்டி வரையணும்னா, ஏயில் காம்பஸை வச்சு இப்படி ஒரு ஆர்க்கு இப்படி ஒரு ஆர்க்கு வரைஞ்சிக்கிறோன்னு ஏதேனும் ஒரு அளவு எடுத்து அதை மாற்றாமல் வச்சு திரும்ப இங்கே 2 ஆர்க் அடிக்கையில் அந்த ஆர்க்கை கொண்டு போய் ஏயோட ஜாயின் பண்ணிடணும். அதே போல் பிக்கும் நம்ம ஒரு இருசம வெட்டி வரையணும். வரைஞ்சி 2 இருசம வெட்டிகளும் சந்திக்கும் புள்ளி ஐ. அந்த ஐ தான் உள்வட்ட மையம். ஐயிலிருந்து ஒரு செங்குத்து கோடு மையக்குத்து கோடு ஏபிக்கு வரையணும். அது டிங்கிற இடத்துல ஏபியை சந்திக்கும். இந்த ஏடி அதுதான் உள்வட்ட ஆரம். அது எவ்வளவுன்னு அளந்து எழுத போகிறோம். முதல்ல வரைமுறை எழுதிக்கிறேன். கோணம் ஏ மற்றும் கோணம் பிக்கு இருசம வெட்டிகள் வரைய வேண்டும். இரண்டும் சந்திக்கும் புள்ளி ஐ. ஐயிலிருந்து ஒரு குத்துக்கோடு ஏபிக்கு வரையணும். அது ஏபியை டியில் சந்திக்கும். இந்த ஐடி தான் உள்வட்ட ஆரம். அந்த உள்வட்ட ஆரத்தை அளந்து பார்த்தா அது 1.9 சென்டிமீட்டர் இருக்கு. அதை ஐய மையமாகவும் 1.9 சென்டிமீட்டரை ஆரமாகவும் வைத்து ஒரு வட்டம் வரைஞ்சோம்னா அது 3 உள் பக்கத்தை முக்கோணத்தை தொட்டுக்கிட்டு போகும். ஐடிசி ஈக்குவல் டு உள்வட்ட ஆரம். அது எவ்வளவு அளந்து பார்த்தா 1.9 சென்டிமீட்டர் இருக்கு. ஐயை மையமாகவும் ஐடியை ஆரமாகவும் வைத்து ஒரு வட்டம் வரைய வேண்டும். இதுவே உள்வட்ட ஆகும். ஓகேவா? அது 3 பக்கத்தையும் தொட்டுக்கிட்டு போகணும். நாம வரைகிற வட்டம் அந்த 3 பக்கத்தையும் தொட்டு போகணும். அதுதான் உள்வட்டம்.